மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். திரையில் தெரியக்கூடிய இந்த பெண்ணிற்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத கேள்வியாக கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் உண்மையிலே வாசிக்க முடியாது. அதாவது இப்போ நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறீங்க. ஒரு 500 பேருக்கு மேலே பொது வீடியோலையும் பிரீமியம் வீடியோலையுமே பதில் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சரியான பதில் நீங்கள் பெரும்பாலும் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். ஏன் இந்த கேள்வி? ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஒரு கேள்வி, அது சுரேஷ்குமார்னு நினைக்கிறேன். சுரேஷ்குமாரா சுரேந்திரகுமாரா யாரா ஒருத்தர், குருஜி எப்போவுமே பாசிட்டிவானவர், இதில் ஒரு இக்கண்ணா வச்சு பாசிட்டிவ் நடக்கும் அப்படிங்கிறத தான் அவர் கேள்வியாக கேட்டிருக்கிறாருன்னு என்னுடைய மனசை படிச்சிருக்கிறார். இந்த இதில் பாருங்க, செவ்வாயும் சனியும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது. சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற பாவர்கள் கடுமையான நெகட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய எதிர்மறை பலன்கள், விபத்து, அசிங்கம், கேவலம், வம்பு, வழக்கு, மன அழுத்தம், அழுகை போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார்கள் என்பதை சொல்லிக் கொடுக்குற வேணாம், கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். ஆக சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய பாவர்கள் பாவத்துவமாக இருந்தால் அந்த சஷ்டாஷ்டகத்தில் செவ்வாய் சனி மாதிரியான தசா அமைப்புகளில் வாழ்க்கையை இழக்கக்கூடிய, வாழ்க்கை முழுவதும் அப்படியே யோசிக்கக்கூடிய, வாழ்க்கை முழுவதும் நினைச்சு அழக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கே. விதியை விட விதி விலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சாஸ்திரமாயிடுச்சே இந்த சாஸ்திரம். அப்போ விதிவிலக்கு கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த விதிவிலக்கு ஜாதகம் வரும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? எதிர்காலத்தில் தான் வரப்போகுது. அதாவது வரப்போகின்ற ஜூன் மாதம் தான் இந்த ஜாதகிக்கு செவ்வாய் திசையில் சனி புக்தி வரப்போகுது. பாருங்க, செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்க, சனி 2ஆம் இடத்துல இருக்க, இந்த இடத்துல சஷ்டாஷ்டகம் அமைகிறது. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள், சுபத்துவமான விஷயங்கள், சனியுடைய காரகத்துவமும் செவ்வாயுடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் இதுவும் வலுவாக பலன் தரக்கூடிய அமைப்பு இப்போத்தான் இந்த ஜாதகிக்கு நடக்கும். செவ்வாய் திசையில் சனி புத்தியில் விபத்து நடக்கும், உயிர் போகும், அங்கம் போகும், மனம் போகும், மானம் போகும், இழப்பு கடுமையானதாக இருக்கும், அழுகை அமைப்புகள் வரும். அந்த செவ்வாய் தசை சனி புக்தி இயல்பாகவோ பாவத்துவமாகவோ இருந்தால். இன்னைக்கு ஹவு டு ப்ரெடிக்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அதாவது இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான, இன்னைக்கு தான் நடந்தது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இது. எனக்கு ஒரு கிளையண்ட்டு ஒரு 2K கிட்ஸ் வந்தார். ஐயா எனக்கு ஒரு சின்னது, எங்கள் அம்மா உங்களுடைய தம்பியோடைய ஜாதகத்தை இங்கே போட்டுறேன். 2K கிட்ஸ் 4/4/2004 காலையில் 6:32 AM ஈரோட்டில் பிறந்த தம்பி. ஜாதகம் வந்துருச்சு. லக்னத்தில் சூரியன், மீன லக்னம். லக்னத்தில் சூரியன், 2ல் புதன் ராகு, 3ல் சுக்கிரன் செவ்வாய், 4ல் சனி, 6ல் குரு, 7ல் சந்திரன், 8ல் கேது. பிறக்கும்போது சூரியன் 3 வருடம் 6 மாதம் 15 நாட்கள். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தம்பிக்கு ராகு தசையில் 3 மாசமா தான். ராகு தசையில் 19/10/2024 இருந்து 3 மாசமா ராகு தசையில் சுயபக்தி ஆரம்பிச்சிருச்சு. ராகு தசை ஆரம்பம். சரி, இந்த ஜாதகத்திற்கு இந்த பையன் ஒரு இன்ட்ரெஸ்டாக பேசினாப்ல. குருஜி எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது, எங்கள் அம்மா உங்களுடைய பரம ரசிகை, தினசரி உங்களுடைய வீடியோக்களை பார்க்காம எங்கள் அம்மாவின் மூலமாக நீங்கள் எங்களுக்கும் அறிமுகம். நான் எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நெற்றி பொட்டில் அடித்தார் போல, இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார். நெற்றி பொட்டில் அடித்தார் போல குருஜி உனக்கு பலன் சொல்லுவார் பார் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் குருஜி, நான் எதுவுமே உங்களுக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு சமீப காலங்களில் என்ன நடந்ததுன்ட்டு நெற்றி பொட்டில் அடித்தார் போல உங்களால் சொல்ல முடியுமா குருஜி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா 2K கிட்ஸ் 20 வயசு தான் ஆகுது. தப்பா எடுத்துக்காதீங்க குருஜி அப்படின்ட்டு ஒரு நெற்றி பொட்டில் அடித்த மாதிரி நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது. நான் சிரிச்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா இதை சொல்லியிருக்கிறாங்க, குருஜி சொல்லிடுவார். சில பேர் தயவுசெய்து தப்பா எடுத்துக்க கூடாது குருஜி, இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு பேசினார். இதில் என்னப்பா இருக்குது? தெளிவான துல்லியமான பிறந்த நேர அமைப்புகளை கொடுக்கும் பொழுது அந்த ஒரு 40-50 வயதிற்கு முன்னாடி பிறந்தவர்கள் எல்லாருக்கும் பெரிய அளவில்
6 மாதம் 1 வருஷம் பலன்கள் தவறும், லக்னமே தப்பி போகும். இப்போ 2K கிட்ஸுக்கெல்லாம் பெரும்பாலும் பிறந்த நேரம் துல்லியமாக தான் வச்சுருக்கிறோம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் தள்ளினா தான் ஜாஸ்தி. நான் அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் அம்மா சொன்னது கரெக்டு தான், உங்கள் அம்மாவுக்கு வந்து ஜோதிட ஆர்வம் இருக்குன்னு சொல்கிறேன், அதெல்லாம் சொல்ல முடியும்ப்பா, பிறந்த நேரம் துல்லியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சொல்ல முடியும், நீ கேட்டது எதுவும் தப்பு இல்லைப்பா. இப்போ வந்து உனக்கு செவ்வாய் தசை நடக்குதுப்பா. செவ்வாய் தசையில் புதன் புக்தியில் 2021 தெரிகிற ஜாதகம், செவ்வாய் தசை புதன் புக்தி 2021 மே மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிச்சா அப்படின்னு கேட்டேன். அந்த பக்கம் இருந்து ஒரே நிசப்தம், உடம்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் கைகாலெலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆடுமே, அப்படியே ஜில்லுக்கிட்டு நிற்குமே அப்படின்னு. குருஜி வார்த்தை வரல அவருக்கு. அடுத்து நான் சொன்னேன், அதற்கடுத்து ஒன்று சொன்னேன், செவ்வாய் தசை சுக்கிரபக்தி செப்டம்பர் அல்லது அக்டோபர் 2022 1 வருஷம் பாத்ரூம்குள்ள அழுதுகிட்டே இருந்தியான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயங்கள், ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள், சுபத்துவம். இந்த இடத்துலையும் சாரம் எதுவுமே கிடையாதுங்க. சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள். புதன் 7ஆம் அதிபதி, 7வது வீட்டிற்கு 8இல் மறைந்து 2வது வீட்டில் இருக்கிறார், ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். முதலில் பாபத்துவம், அதன் பிறகு சுபத்துவம், குருவின் பார்வையில். சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், எடுத்த உடனே சொல்லிட்டேன், தம்பி கணிதம் சார்ந்த கணக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறீங்க, ஆடிட்டருக்கு படிக்கிறேன்னார். முடிஞ்ச பட்சா கன்னி சுபத்துவம், புதன் சுபத்துவம். இதுவும் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க குருஜி, நீங்கள் எடுத்த இடத்துலேயே சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு. ஆடிட்டருக்கு படிக்கிறார். நான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருந்தால் ஆடிட்டர்னே சொல்லியிருப்பேன், ஆனால் நான் கணிதம்னு தான் சொன்னேன், ஆடிட்டர்னு நான் சொல்லலை. ஆனால் நான் டக்குன்னு கண்ணியில் பௌர்ணமி சந்திரனை பார்த்த உடனே ஆடிட்டரான்னு கேட்குறாள்னா எனக்கும் ஒரு இது இருக்கேன். நானும் அடுத்தடுத்து ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் சக்கன்னு போய்கிட்டே இருப்பேன். கணிதம் கணக்கு சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறீங்க தம்பி. புதன் சுபத்துவம் சந்திர அதியோகத்தில், புதன் வந்து சந்திரன் அதியோகத்தாலேயும் குருவின் பார்வையினாலேயும் இரட்டை சுபத்துவமாக இருக்குது. கணிதம் சார்ந்த துறையில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தம்பின்னு அவர் ஆடிட்டராக படிக்கிறேன்னார். ஆனால் உண்மையிலேயே புதனும் சுபத்துவம் கன்னியும் சுபத்துவம்னு ஆடிட்டர்னு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். புதனும் சுபத்துவம் கன்னியும் சுபத்துவம் இங்கே 2 இருக்கா? சரி. அப்போ அதற்கடுத்து அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. எப்போவுமே பொதுவாக ஒரு 3 வருடம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆராயிற ஜோசியன்னா நீங்களும் அப்படி தான் இருக்கணும் மாணவர்கள். ஒரு போன 3 வருஷம் உனக்கு என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறோம். அவர் கேட்கவே வேண்டாம். நீங்கள் நல்ல ஜோசியர், அசைக்க முடியாத ஜோசியர், ஆதித்ய குருஜியோடைய மாணவரான ஜோசியர். 3 வருஷம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் போகிறோம். ஆதிபத்திய காரகத்துவங்களோடு சொன்னா போறோம். பாவத்துவ சுபத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போறோம். என்ன நடந்தது? இந்த வார கேள்வி. இப்போது திரையில் இன்னொரு ஜாதகம் வருகிறது. இந்த ஜாதகத்துக்கு எடுத்த எடுப்புல இன்னவாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஒரே வார்த்தை தான், ஆமா குருஜி. மாணவர்கள் இந்த நிலைமைக்கு வந்துடணும். சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில், சரவணன் சாரத்தின் அடிப்படையில் எந்த தொழிலையும் சொல்ல முடியாது. ஆனால் சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் எல்லா தொழில்களையும் சொல்லலாம். திரையில் ஜாதகம் வருகிறது. கும்ப லக்னம், 2இல் குரு ராகு, 8ல் கேது, 9ல் புதன் செவ்வாய், 10ல் சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி. 10ல் சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி. புதன் 12 வருடம் 11 மாதம் 25 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில இப்ப அவருக்கு சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசையில புதன் பக்தி இப்ப அவருக்கு போய்கிட்டு இருக்கு. திரையில ஜாதகம் வந்துருச்சு. எடுத்தடுப்புலயே இந்த தொழிலில் இன்னவாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா குருஜி. ஒரே வார்த்தை தான், நெற்றி பொட்டில் சுட்டார் போல சொல்ல முடியும். இவர் என்ன தொழில் செய்கிறார்?